வணக்கம் ஃப்ரெண்ட். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ஜபோட்டிகா வந்து பார்த்திங்களா, நம்மகிட்ட எல்லாமே பெரிய பிளான்ட்டு தான் இருக்குது. இதில் சின்ன பிளான்ட்டுனாலுமே ஆல்ரெடி எல்லாமே இந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் உள்ள பிளான்ட்டுகள் தான். பொதுவாக ஜபோட்டிகாவை பொறுத்தளவில் இந்த மாதிரி பாருங்க, இது எல்லாமே பூ சரசரன்னு வரும். பூ இந்த மாதிரி தான் இருக்கும். காய் வரும், பிஞ்சு வரும். அப்படி இது வந்து பொதுவாக ஆல் சீசன் தான். ஜபோட்டிகாவை பொறுத்தளவில் இந்த மாதிரி நல்ல சன்லைட்டு மூட்டில் படணும், தண்டு பகுதியிலலாம் படணும். அதனால் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விடணும். எப்போவுமே இந்த சும்மா வர கிளைகளெல்லாம் சைடு கிளைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட்டு இந்த மூட்டு பகுதியில் படுதோ அந்த அளவு நல்லா காய்க்கும். இப்போ ஜபோட்டிகா எப்படி காய்க்கும், எவ்வளோ பழம் இருக்குன்றதை பார்த்துடுங்க. இந்த மரம் கொஞ்சம் பெருசாகும் போது இன்னும் பெருசாகும், நல்லா பெருசாகிட்டே தான் இருக்கும். அப்போல்லாம் எவ்வளோ காய்க்குன்னு நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவிலே பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், நான் காட்டுறேன். அந்தளவு பழம் பழுக்குது. இதெல்லாம் காஸ்ட்லியான ஒயினுக்கு தான் இந்த பழம் யூஸ் பண்ணுறாங்க. காய்க்குன்னு நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவிலே பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், நான் காட்டுறேன். அந்தளவு பழம் பழுக்குது. இதெல்லாம் காஸ்ட்லியான ஒயினுக்கு தான் இந்த பழம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அமேசான் ஃபாரஸ்ட், சவுத் அமெரிக்காவை சேர்ந்தது தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே. இந்த பழமும் நம்ம சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸ் மாதிரியே இருக்கும், கிரேப்ஸை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை வந்து ட்ரீ கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரகம் எல்லாமே நல்லா லைஃப் லாங்காக வளர்கிற பெரிய மர வகை தான். இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பூ காயோடு தான் இருக்குது. இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சா தான் உங்களுக்கு உருப்படியாக நல்லா வரவும் செய்யும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பெரிய பிளான் தான் இந்த மாதிரி இதுள்ள நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.